أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்ஷால்லா முன்பாக ஒரு மஜ்லிஸ் மாதிரி இன்ஷால்லா உட்காந்துக்கலாம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது இருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃபுகள் முன்னோர்கள் நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த வாழுகின்ற முஸ்லிமான அனைத்து ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் இறை அருளை தேடி வந்து இறை கட்டளையை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் தௌபா செய்வோம் என்ற தலைப்பில் தௌபாவுடைய பொருள், தௌபாவுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, அதை தௌபா செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன, எப்போது தௌபா செய்ய வேண்டும், எந்தெந்த நேரத்தில் தௌபா கடமையாக்கப்படும், தௌபா செய்யாவிட்டால் என்ன எச்சரிக்கைகள் இருக்கின்றது, தௌபா செய்யக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்ற பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்று பார்ப்போம். முதலில் அந்த தௌபாவுடைய பொருள், தௌபாவுடைய அர்த்தம் என்னவென்றால் தாபய தூபு தௌபத்தன். அதனுடைய அரபிச் சொல் தாபய தூபு தௌபத்தன், அதாவது திரும்பி வருவதல். அதுதான் உண்மையான அர்த்தம். தௌபாவுக்கு அர்த்தம் என்ன? திரும்பி வருவது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் இல்லா மன் தாப வ ஆமன, எவர் ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறார்களோ, அதான் சரியான அர்த்தம், அல்லாஹ்வின் பக்கம் மீளுகிறார்களோ, உண்மையான உள்ளச்சத்தோடு
உள் தூய்மையோடு அந்த தௌபாவை செய்கின்றார்களோ ஓ ஆமன, அதுக்கு பிறகு ஈமான் கொள்வார்கள், ஓ அமில சாலிஹன், அதற்கு பிறகு நல்ல அமல்களை செய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி நல்ல நற்செய்திகளை சொல்லி வருகின்றார். அப்போ சொல்லக்கூடிய நோக்கம், தௌபாவுடைய அர்த்தம் என்ன? திரும்பி வருவது, மீளுவது. சாதாரணமாக இந்த வார்த்தை எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு மனிதன் திரும்பி விட்டான், வேறு வேறு வார்த்தைகள் அரபியில் திரும்புவதற்காக இருக்கின்றது. உதாரணத்திற்கு ரஜா என்ற வார்த்தை கூட அரபியில் திரும்ப வருவது தான். வைதா ரஜஅத்தும், அவர்கள் எப்போது அப்போ திரும்பக்கூடிய வார்த்தை அரபியில் நிறைய இருக்கின்றது. அதே போல் சாப யசூபு, சவாபுக்கும் அர்த்தமும் அதே தான். அப்போ சவாப் சாப அதே அர்த்தத்துள்ளது தான். ஆனால் தாப யத்தூபு தௌபத்தன் என்ற வார்த்தை வரும்பொழுது அல்லாஹுக்காக மட்டுமே மீளக்கூடியவர்களுக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அந்த செயலிலே ஈடுபடக்கூடிய அந்த செயலுக்கு பெயர் தான் தௌபா. அல்லாஹ்வின் பக்கம் மீளுவது, அல்லாஹ்வின் பக்கம் வருவது, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவது, இதுதான் தௌபா. இப்போ தௌபாவுடைய அர்த்தம் இதுதான். ஆனால் நிறைய மக்களுக்கு இப்போ கூட நிறைய சந்தேகம் இருக்குது. நம்ம பாவ மன்னிப்பு தமிழில் சாதாரணமாக சொல்லிவிடுவோம், சாதாரணமான வார்த்தை பாவ மன்னிப்பு அப்படின்னு. ஆனால் அரபியில் வரும்பொழுது சிலர் தௌபான்னு சொல்கிறாங்க, சிலர் இஸ்திக்ஃபார்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒரு விதத்தில் நெருக்கமானது தான், ஒரே அர்த்தம் உள்ளது தான். என்ன காமனான விஷயம் அப்படின்னு பார்த்தால், அல்லாஹ்வின் பக்கம் மீறுவது தான் ரெண்டு அர்த்தத்துடைய நோக்கம். ஆனால் இஸ்திக்ஃபார் என்று சொல்லும் பொழுது சாதாரணமான நமக்கு தெரியாத ஒரு விஷயம், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயம், இதுதான் இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, அந்த வார்த்தையில் ரெண்டுமே இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லக்கூடிய சிறந்த வார்த்தைகளை இந்த சொன்னாங்க. வெறும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவது வேற, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், வ அத்தூபு இலைஹி உன்னிடத்திலே நான் மறுபடியும் மீறி வருகிறேன், ஓ அத்தூபு நான் மீறி வருகிறேன், உன் பக்கம் வருகின்றேன், இதுதான் அர்த்தம். அப்போ இஸ்திக்ஃபாருக்கும் தௌபாவுக்கும் வித்தியாசம் என்ன என்று சொன்னால், நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் நாம் வெறும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக மட்டுமே சொல்லக்கூடிய விஷயம்தான் இஸ்திக்ஃபார். ஆமாம், ஆனால் தௌபாவுக்கு அதை விட இன்னும் ஆழமான அர்த்தம் உண்டு. தௌபா என்று சொன்னால் முழு மனதோடு, வார்த்தையில் மட்டுமில்லாமல் முழு மனதோடு அல்லாஹ்விடத்தில் தான் செய்த பாவத்திற்காக பிரார்த்தனை செய்து அந்த பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது தான் தௌபா. இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள் என்று சொன்னால் ரெண்டும் அர்த்தம் வெவ்வேறு, ஆனால் நோக்கம் ஒன்றுதான், அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும். இஸ்திக்ஃபார் என்றால் பாவ மன்னிப்பு தேடுதல், தௌபா என்றால் நாம் செய்த நமக்கு தெரிந்த பாவங்கள் நிறைய இருக்கும். அந்த தௌபாவை மூலமாக அல்லாஹ்விடத்தில் அந்த பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடிய விஷயம்தான் தௌபா. இதனுடைய அர்த்தம் இப்போ விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தௌபாவுடைய அர்த்தம் இதுவாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்றைக்கி எப்படி தௌபா செய்யணும் அப்படின்னு கேட்டால் தெரியலை. இஸ்லாத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விஷயம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஒரு மனிதன் எப்படி சிரிக்க வேண்டும், எப்படி சிரிக்க வேண்டும் நம்மளால் சொல்ல முடியுமா? சிரிக்கணும், அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குதா? இருக்குது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா தக்ஃபிரு ஃபிஸ்ஸஹக், தன்னுடைய சிரிப்பில் அதிகப்படுத்தாதீங்க, அதிகமாக சிரிக்காதீங்க. ஏன்? உள்ளத்தில் என்ன ஆகிடும்? எந்த விதமான உணர்ச்சியும் இருக்காது. அதிகமாக சிரிக்கக்கூடாது. அழுவதற்கும் இஸ்லாம் ஒரு வழிகாட்டுதல் சொல்லுகின்றது. எப்படி அழுவணும்? தன்னை அதிகமாக துன்புறுத்தி, தன்னை வேதனைப்படுத்தி, தன்னுடைய மார்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய துணிகளை
கலட்டி வீசி அதை கிழித்து கொண்டு அழுவக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. கண்களிலிருந்து தண்ணீர் வரலாம், தேம்பி தேம்பி அழுகலாம், ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லைக்குள்ளாரதான் இருக்க வேண்டும். கோபம் படலாம், கோபத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். பல வார்த்தைகள் கோபத்தில் தவறாகி விடலாம். அப்போ என்ன செய்யணும்? இப்போ எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிமுறை சொல்லியிருக்கிறான். பாத்ரூமில் எப்படி இருக்கணும், கழிவுறையில் எப்படி இருக்கணும், மனைவியோடு எப்படி இருக்கணும், பிள்ளைகளோடு எப்படி இருக்கணும், திருமணமாக நேரத்தில் இல்லறத்தில் எப்படி இருக்கணும், எல்லா விஷயமும் இஸ்லாத்தில் அப்டேட்டாக இருக்குது. இது ஒரு ஆப் கிடையாது, அடிக்கடி அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி எல்லாமே அப்டேட்டாக இருக்குது. நீங்கள் மறுமை நாள் வரை என்னென்ன புதிய ஃபித்னாக்கள், என்னென்ன புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் எல்லாத்துக்கும் தெளிவான பதிலும் தெளிவான ஆதாரமும் அதனுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கு தீர்வும் இஸ்லாத்தில் நீங்கள் காணலாம். குர்ஆன் ஹதீஸிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லா விஷயத்துக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழிமுறை சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்திருப்பார்களா? கிடையாது. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் திரும்ப வேண்டும் என்றால் அவன் செய்த பாவத்திற்கு பரிகாரம் அவன் செய்ய வேண்டும். நாம் செய்த பாவங்கள் நமக்கு அல்லாஹ்விடத்தில் பரிகாரம் எப்படி கிடைக்கும்? இது எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறையில் தௌபாவை பற்றி முழுமையான தெளிவை கொடுத்து விட்டார்கள். இது வெறும் வார்த்தையாக இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வந்தார்கள், மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். சொல்வது மட்டுமில்லாமல் வலியுறுத்தி சொன்னார்கள். இது மட்டுமில்லாமல் குர்ஆனில் அல்லாஹ் கட்டளையாகவே கூறுகின்றான். எப்படி? யா ஐயுஹல்லதீன ஆமனு, சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயம். அல்லாஹ் கூறுகின்றான், ஈமான் கொண்ட மக்களே, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் என்ன செய்யுங்க? கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, தன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லவா? அதே தொடர்ச்சியாக நம்ம முஃமின்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்று அழைக்கின்றான். முஃமின்களை இப்படி செய்யுங்க, முஃமின்களை இப்படி இருங்க. அதே இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே, நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் திரும்பி வாருங்கள், அல்லாஹ்விடத்தில் மீளுங்கள், அல்லாஹ்விடத்தில் திரும்பி வாருங்கள், தௌபா செய்யுங்கள். இந்த இடத்தில் சாதாரணமான தௌபாவை நாங்கள் கணக்கிடக்கூடாது. அதனால்தான் அல்லாஹ் அடுத்த வார்த்தை கூறுகின்றான். இந்த தௌபா எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும் என்று தெரியுமா? தௌபத்தன் நசூஹா, அழகான உள்ளட்சத்தோடு செய்யக்கூடிய தௌபாவாக இருக்க வேண்டும். அதனால் என்ன நடக்கும்? இந்த ஒரு வருஷம் நமக்கு போதும் இதனுடைய பலன்களை பற்றி அறிவதற்கு. அசா அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களுக்கு என்ன நடக்கும்? தஃபிர் லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். வயதுகில்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், உங்களுடைய காலடி கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனவதியில் அல்லாஹ் உங்களை நுழைய வைப்பான். என்ன அமல் செஞ்சோம்? அல்லாஹ்ட்ட திரும்பி வந்தோம். என்ன அமலுக்கு இது பலன்? எந்த நன்மைக்கு இது கூலியாக அல்லாஹ் கொடுக்கின்றான்? அல்லாஹ்விடத்தில் மீளுவதற்காக செய்யக்கூடிய நன்மைதான் இது, அதனுடைய கூலிதான் இது. எப்படி? நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டு நமக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலியாக கொடுப்பான். எப்படிப்பட்ட பரிசு பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். இப்படி சின்ன சின்ன அமலாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த தௌபாவை. தௌபா எப்படிப்பட்டது? சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமலாக இருக்கின்றது. இப்போ தௌபா செஞ்சால் என்ன ஆகும்? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தௌபா செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தில் முஃமின்களை அழைத்து கொண்டு சொல்லுகின்றான், வதூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மீளுங்கள், அல்லாஹ்விடத்தில் திரும்பி வாருங்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள்,
ஐயுஹல் முஃமினூன். யார் அல்லாஹ் பார்த்து சொல்கிறான்? முஃமின்களாக இருக்கக்கூடியவர்களை. ஐயுஹல் முஃமினூன், முஃமின்களே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். ஜமீஅன், எல்லோரும். இப்போ இதில் யாருமே விதிவிலக்கு கிடையாது. அந்த பையன் கிடையாது, இந்த ஆண், இந்த பெண், இந்த முதியவர், அவர், வெள்ளக்காரர், அரபுக்கார், இந்தியாக்கார், எந்த விதமான விதிவிலக்கு கிடையாது. எல்லோரும் ஜமீஅன், எல்லாரும் முஃமின்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன்தான் என்று உள்ளத்தில் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு நம்பிக்கையாளனும் அல்லாஹ்விடத்தில் திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையாக சொல்லுகின்றான். வதூபு இலல்லாஹ் ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் ஜமீஅன். என்ன கிடைக்கும் பலன்? அல்லாஹ் கடைசியில் சொல்கிறான், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியை பெறலாம். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு வெற்றியும் கொடுக்காம நாளை மறுமையில் நம்மளுடைய பாவத்தையும் மன்னித்து விட்டு நமக்கு சொர்க்கத்தையும் கொடுக்கின்றான். பாருங்க, என்ன அமல், என்ன நன்மை இது, என்ன செய்யக்கூடிய காரியம்? அல்லாஹ்விடத்தில் திரும்ப வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் உள்ளச்சத்தோடு. இதனுடைய பலன்களில் நிறைய பலன்கள் இருந்தாலும் இந்த 2 பலன்கள், உன் வெற்றிக்கான வழி தௌபா, சொர்க்கத்துக்கான வழி இந்த தௌபா. இந்த 2 விஷயங்கள் நமக்கு சிறப்புக்கு போதுமானது. நிறைய சிறப்புகள் சொல்லப்போனால் சொர்க்கத்தை விட நிறைய சிறப்பு சொல்ல முடியுமா? ஒரு மனிதனுக்கு ஒரு காரியம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் அதை விட தாண்டி வேறு என்ன சிறப்பு வேணும்? இந்த உலகத்தில் ரிஸ்க், பர்க்கத் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தௌபாவின் மூலமாக கொடுப்பான். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் இதுதான் நடக்கும். சூரத்து நூஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், 77வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா வயும்திதுக்கும் அலைஹ். அல்லாஹ் எப்படி அழகாக சொல்கிறான் பாருங்க. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்கிறாங்க, எப்படிப்பட்ட நீங்கள் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவன்ட்ட நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, அவன்கிட்ட மீளு வாங்க, அல்லாஹ்ட்ட திரும்பி வாங்க. இன்னஹு கான கஃபாரா, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான், எல்லா பாவத்தையும் அவன் மன்னித்து விடுவான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா, எப்படி? வானத்திலிருந்து உங்களுக்கு மழைகளை பொழிய வைப்பான். அல்லாஹ் அதுக்கப்புறம் சொல்லுகின்றான், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான். வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, அல்லாஹ் உங்களுக்கு ஆறுகளை கொடுப்பான். அல்லாஹ் உங்களுக்கு ஆறுகளை கொடுப்பான். அதாவது என்ன? இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு எப்போ கொடுப்பான்? அல்லாஹ்விடத்தில் நாங்கள் திரும்பி வந்தால் கிடைக்கும், அல்லாஹ்விடத்தில் மீள் வந்தால் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் பாருங்கள், சூரத்துல் ஹூத், சூரத்துல் அன்ஃபால், இப்படி பல நபிமார்களுடைய சம்பவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு இருப்பான். அதாவது அந்த சமுதாயங்கள், அந்த நபிமார்கள் தன்னுடைய சமுதாயங்களை அழைத்தார்கள், யா கௌமி உபுதுல்லாஹ், என்னுடைய சமுதாயமே, யா கௌம் உபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனை தவிர வேறு யாரும் வணங்காதீர்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள், அவனுக்கு எந்த விதத்திலும் துணை போகாதீர்கள். அந்த அல்லாஹ்வுடைய வணக்க விஷயத்தில் வேறு யாருக்கும் இணை வைக்கக்கூடாது. அவன் ஒருவன்தான் இறைவன், அவன்தான் கடவுள், அவன்தான் அல்லாஹ். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க தன்னுடைய சமுதாயத்திற்கு? இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் வதூபு, அல்லாஹ்ட்ட நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க, உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான். நீங்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, தௌபாவை கேளுங்க. நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டுட்டீங்க,
அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய முன்னாடி எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனால் நீங்கள் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், தௌபா கேட்கணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். அது செஞ்சாதான் அல்லாஹ் கொடுப்பான். தௌபா செய்யாமல் அல்லாஹ் நமக்கு நிறைய பலன்களை கொடுக்க மாட்டான். இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு அதிகமாக தௌபாவை பேணி வாழ்வோமோ, தௌபாவை நாங்கள் செய்து கொண்டிருப்போமோ, அந்த தௌபாவை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஒரு கடமையாக நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இதை அமல்படுத்துவோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் அற்புதமான பர்க்கத்துகளை, ரஹமத்துகளை, அல்லாஹுடைய நிஅமத்துகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். நம்மளுடைய வாழ்க்கையில் அது நமக்கே தெரியும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். தௌபா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இங்கே பாருங்கள், 2 வசனம் நம்ம படித்தோம். சூரத்து தஹரீம், சூரத்து நூர், 2 வசனத்திலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களை அழைத்தான். யாரை அழைச்சான்? முஃமின்களை அழைச்சான். ஐயுஹல் முஃமினூன் ஜமீஅன், முஃமின்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். ஆனால் நபிமார்களை அழைக்கும் பொழுது எப்படி அழைச்சாங்க பாருங்க. நீங்கள் அல்லாஹ்விட்ட மட்டும் வாங்க, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். அடுத்த விஷயம் நீங்கள் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்கள். மனம் வருந்து நான் செய்த பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும் அப்படின்னு ஒரு மனிதன் வந்து விட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அல்லாஹுடைய பெயர் என்ன தெரியுமா? அத்தவ்வாப், தௌபாவை கபூல் செய்யக்கூடியவன், அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்ற ஒரு பெயரை தன்னுடைய பெயராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான். பல நபிமார்கள் அல்லாஹ்வுடைய இந்த பெயரை கொண்டுதான் பாவ மன்னிப்பு தேடினார்கள். இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், யா அல்லாஹ் நீ தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். நான் பாவம் செஞ்சிட்டேன், என்கிட்ட இருக்கக்கூடிய குறையை நான் பார்த்துக்கிட்டேன், நான் செஞ்ச தவறை நான் உணர்ந்துட்டேன், நான் தௌபா செய்கிறேன். ஆனால் இந்த தௌபாவை நீ தான் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு உடனடியாக அல்லாஹ்கிட்ட சரணடைஞ்சிடும். உடனடியாக அல்லாஹ்கிட்ட தௌபா செய்வாங்க. தௌபா செஞ்சுட்டு என்ன செய்வாங்க? அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். தௌபாவுடைய பலன்களை பார்த்தோம், தௌபாவுடைய சிறப்புகளை பார்த்தோம். இப்போ தௌபா எப்படி செய்யணும் அப்படி நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன்னா தௌபாவுடைய சிறப்புகள் நீங்கள் நிறைய பயான்களில், நிறைய ஜுமாக்களில், ரமதான் மாதத்தில் நிறைய வீடியோக்களில் கூட நீங்கள் கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் எப்படி தௌபா செய்யணும் அப்படின்னு விஷயம் ஒரு முஸ்லீமுக்கு இன்றைக்கி தெரியல. ஒரு முஸ்லீமுக்கு நான் எப்படி தௌபா செய்யணும், நான் எப்படி அல்லாஹ்கிட்ட மீண்டு வரணும், நான் அல்லாஹ்விடத்திலிருந்து ரொம்ப தூரமாக போயிட்டேன், எப்படி நான் அல்லாஹ்கிட்ட மறுபடியும் திரும்பி வரணும், அல்லாஹ்கிட்ட எப்படி நான் நெருங்கணும், என்ன வழி ஏதாவது நமக்கு தெரியுமா? சின்ன சுன்னாக்கள் எப்படி அல்லாஹ்கிட்ட தௌபா செய்யணும், ஏதாவது ஒரு வழிமுறைகள் நமக்கு தெரியுமா? ஒவ்வொரு முஸ்லீம்ட்டும் கேட்கும் பொழுது அவ்வளவு கவலையாக இருக்கின்றது. இன்றைக்கி உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பாஸை, தன்னுடைய வேலை செய்யக்கூடிய அந்த மேனேஜருக்கு, தன்னுடைய வேலை செய்யக்கூடிய அந்த தன்னுடைய முதலாளிக்கு அவ்வளவு விசுவாசமாக இருந்து தவறு நடந்தாலும் உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி, மன்னிச்சிடுங்க, தப்பு நடந்து போச்சு அப்படின்னு அடிக்கடி சாரி சொல்லக்கூடிய, மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். எப்படியாவது இந்த வேலை நம்ம விட்டு போகக்கூடாது என்பதற்காக எல்லா விதத்திலும் உலக வாசையில் சொல்ல போனால் ஐசி வைக்கிற அளவுக்கு நாங்கள் எல்லாம் இறங்கிறோம் இந்த உலக வாழ்க்கைக்காக. ஆனால் படைத்த இறைவனுடைய விஷயத்தை நாங்கள் எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறோமே, அதுக்கு ஒரு முறை கூட நாங்கள் அல்லாஹ்கிட்ட தௌபா செஞ்சது கிடையாது. உண்மையான தௌபா, வெறும் வாயில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் படிப்பது தௌபா கிடையாது சகோதரர்களே, சகோதரிகளே. அஸ்தக்ஃபிருல்லாஹ் படிப்பது வெறும் தௌபா கிடையாது. உள்ளத்தில் இறையச்சமோடு, உள்ளத்தில் உள்ளச்சத்தோடு அல்லாஹ்கிட்ட அந்த பாவத்தை முழுமையாக வருந்து, யா அல்லாஹ் நான் இந்த செய்த பாவத்தை உணர்கிறேன், இது பாவம்தான், இது தப்பு தான், எனக்கு தெரியும், ஆனால் இதை நீ மன்னிக்க கூடியவன், அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு உறுதியாக அல்லாஹ்ட்ட தௌபா கேட்கணும். அப்போ தௌபா செய்யக்கூடிய வழிமுறைகளை நம்ம பார்க்கும் பொழுது இமாம் இப்னு கையிம் ரஹிமுல்லாஹ் அவர்கள், இமாம் இப்னு தைமியா ரஹிமுல்லாஹ் அவர்கள், பல மார்க்க அறிஞருக்கு நமக்கு என்ன வலியுறுத்துறாங்க தெரியுமா? முதல் விஷயம், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது நாம் செய்த பாவங்களுக்கு
ஏதாவது இந்த உலகத்தில் மனிதர்கள் விஷயத்தில் பரிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தால் உடனடியாக அதை சரி செய்யவிடும். மனிதர்கள் விஷயத்தில் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தால் உடனடியாக அதை சரி செய்யணும். அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட தௌபா விஷயத்தில் நாங்கள் நெருங்கலாம். ஏன்னா ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத் ரெண்டும் வெவ்வேறு. ஹுக்கூக்குல்லா என்று சொன்னால் அல்லாஹுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கடமைகள். அந்த விஷயத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யலாம், அல்லாஹ் என்னை மன்னிக்கலாம். இது ஒரு மனிதனுக்கும் தனிப்பட்ட நபருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஹுக்கூக்குல் இபாத் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கடமைகளும் அந்த உரிமைகளும், அந்த விஷயத்தில் ஏதாவது தவறு நடந்திருந்தால், உதாரணத்திற்கு காசை திருடிருந்தால், அந்த இடத்தை அபகரித்திருந்தால், அவர்களை பற்றி தவறான ஒரு அவதூறு பரப்பியிருந்தால், அவர்களுக்கு பின்னால் தப்பான பொய்யான விஷயங்களை சொல்லியிருந்தால், அவர்களுடைய மான மரியாதையை நாங்கள் அசிங்கப்படுத்தியிருந்தால், அவர்களை பற்றி நாங்கள் எல்லா விதத்திலும் கேலி கிண்டல் செய்திருந்தால், இது எல்லாம் மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்களில் அடங்கும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையில் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருந்தாலும் அந்த மனிதர்கள் விஷயத்தில் அந்த மனிதன் பாதிக்கப்பட்ட மனிதன் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு என்ன கண்டிஷன் எல்லாம் போடுறான்? நீ யார்கிட்ட காசு வாங்குனியோ, நீ யாரை திருடுனியோ, நீ யாரை பற்றி பொய் சொன்னியோ, நீ யாரை பற்றி அந்த தவறான ஒரு அவதூறை பரப்பினியோ, அந்த மனிதன்ட்டு போய் மன்னிப்பு கேளு. அந்த மனிதன் மன்னித்தால் மட்டுமே தான் சொர்க்கம் உனக்கு. அந்த மறுமையில் போய் மன்னிப்புலாம் கேட்க முடியாது. என்ன செய்வாங்க? நீ என்னை பற்றி தப்பாக பேசுன, உன்னுடைய அமல்களை எனக்கு வேணும் அப்படின்னு நன்மை பிடுங்கிட்டு தான் போவாங்க. இந்த மறுமையில் மன்னிக்கக்கூடிய இடம் இருக்காது. மனிதர்கள் எல்லாம் நன்மைக்காக ஏங்கக்கூடிய இடமாக இருக்கும். அதனால தான் அந்த ஹதீஸை நமக்கு தெளிவாக தெரிந்திருக்கும். மனில் முஃப்லிஸ், பரம ஏழை யார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும்போது என்ன சொன்னாங்க சஹாபாக்கள்? யார்கிட்ட காசு இல்லையோ, ஒலா தீனார் ஒலா திரஹம், யார்கிட்ட பொற்காசுகள் எதுவும் கிடையாதோ அவன்தான் முஃப்லிஸ், அவன்தான் பரம ஏழை, எதுவும் கிடையாது அவன்கிட்ட. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் அல்ல முஃப்லிஸ், அவன் அல்ல பரம ஏழை. யார் தெரியுமா? மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நிறைய நன்மைகளை, மலை அளவுக்கு நன்மைகளை கொண்டு வருவான். ஆனால் அவனுக்கு நிகராக ஒரு கூட்டம் நிற்கும். யார் அவர்கள்? அவன் இந்த உலகத்தில் பொய் சொல்லி, திருடி, பாவம் செய்து, கண்ணிய குறைவாக நடந்து, மற்றவர்களுடைய சொத்தையும் இடத்தையும் அபகரித்திருக்கக்கூடியவர்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரும் நியாயம் தேடி அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். யா அல்லாஹ், இந்த மனிதன் எனக்கு இப்படி செய்தான், என்னை பற்றி இப்படி பேசினான், நியாயத்தை கொடு. அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்கள் அந்த மனிதனுடைய நன்மை எடுத்து எல்லாம் பங்கெடுத்து அவர்களுக்கு கொடுத்து விடுவார். ஒரு கட்டத்தில் அந்த மனிதனுக்கு நன்மை கொடுக்கிற அளவுக்கு நன்மை இருக்காது. ஆனால் மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நியாயமானவன். எப்படி இருப்பான் தெரியுமா? அந்த நேரத்தில் என்ன தீர்ப்பு தெரியுமா? யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த மனிதனுடைய பாவத்தை இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவார். யோசித்து பாருங்கள். நன்மையாக கொண்டு வந்தவன் கடைசியில் பாவத்தை சுமக்கக்கூடிய மனிதனாக மாறிவிட்டான். இவன்தான் முஃப்லிஸ். அப்போ சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, பெரியவர்களே. அப்போ நாம் உள்ளத்தில் உண்மையான தௌபா செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? பாதிக்கப்பட்ட அந்த நபர்கிட்ட போய் உண்மையான பாவத்தை தேடணும், மன்னிப்பு கேட்கணும். காசுகளாக அல்லது பொருளாக இருந்தால் அதை திருப்பி தர வேண்டும். திருடு இருந்தாலும் சரி, அமானத்தில் எந்த விதமான மோசடி சேர்ந்திருந்தாலும் சரி, உடனடியாக திருப்பி தர வேண்டும். இதுக்கப்புறம் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நெருங்கலாம். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உண்மையான முஸ்லீமாக இருந்து தௌபா செய்யணும். முஸ்லீம் இல்லாமல் அல்லாஹ்கிட்ட தௌபா செய்ய முடியாது. முஸ்லீம்களாக மாற வேண்டும். அதனால் தான் நபிமார்கள் இரண்டாவது விஷயங்களாக சொன்னார்கள், தௌபா செய்யுங்கள். முதலாவது அல்லாஹ் வணங்குங்க, அந்த தௌஹீதில் ஒன்று சேருங்க. அந்த தௌஹீதில் உறுதிப்பட்டால் அதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம். நாங்கள் செய்த பாவங்கள் என்னென்ன என்று நாங்கள் அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம். அந்த பாவ மன்னிப்பில் இமாம் இப்னு கையிம் ரஹிமத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நதாமத்,
அதாவது நாம் செய்த பாவத்திற்கு ஒரு அசிங்கம் நம்மிடத்தில் ஏற்படணும். ஒரு விதமான இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிட்டோமே, அல்லாஹ் தடுத்தும் அந்த பாவத்தை செஞ்சிட்டேனே. அல்லாஹ் சொன்னான், வசனத்தை இறக்கினான், எவர் ஒருவர் வட்டிக்கு சென்றால், வாங்கினாலும் சரி, கொடுத்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, அதுக்கு சாட்சியாக இருந்தாலும் சரி, அதுக்கு எந்த விதமான உதவி செய்தாலும் சரி, அந்த மனிதன் நாளை மறுமையில் எனக்கும் என்னுடைய தூதருக்கும் எதிராக போர் செய்யக்கூடிய அளவுக்கு தயாராக வேண்டும். எப்படிப்பட்ட பாவம்! அந்த மனிதன் பாவத்தை செய்து விட்டான், அப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டான் என்று உணர வேண்டும். சகோதரர்களே, பெரியோர்கள், அந்த பாவத்தை உணராமல் தௌபா முழுமையாகாது. தௌபா முழுமையாக வேண்டுமென்றால் உள்ளத்தில் தான் செய்த பாவத்தை முழுமையாக உணர வேண்டும். அதை வாயால் சொல்லி அல்லாஹ்ட்ட வார்த்தையால் சொல்ல வேண்டும். இது நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தில் கூறுகின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் போனாங்க, தப்பு செஞ்சாங்க. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஷைத்தானும் தப்பு செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் போயும் தப்பு செஞ்சாங்க, ஷைத்தான் அதுக்கு முன்னாடியே தப்பு செஞ்சான். 2 பேரும் சமமாயிட்டாங்கல்லவா? அல்லாஹ்வுடைய பேச்சை மீறி விட்டார்கள். அது சிறியதோ பெரியதோ, பேச்சை மீறி விட்டார்கள். 2 பேரும் அல்லாஹ்வுடைய பார்வையில் சமம்தான். எங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மரியாதை கிடைக்கின்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதப அலைஹி. நான் ஆதமுக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தோம், அந்த வார்த்தைகளை கொண்டு அவன் தௌபா செய்தான், அல்லாஹ்விடத்தில் திரும்பினான். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அவன் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். ஷைத்தான் அந்த இடத்தில் என்ன செய்தான்? நீ என்ன விரட்டுன, யாருக்காக விரட்டுனியோ அந்த மனிதனே நான் உன்னை விட்டு விரட்டுவேன், உன் பக்கமே வராமல் வச்சிருவேன். அல்லாஹ்ட்ட சவால் விடுறான். 2 பேரும் தவறு செய்தார்கள். ஒரு மனிதன் தௌபா செய்ததின் காரணமாக மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவராக மாறிவிட்டான். ஷைத்தான் தௌபா செய்யாமல் பெருமை அடித்து கொண்டு அல்லாஹுடைய பார்வையில் விரட்டப்பட்டான். புரியுதா இப்போ உங்களுக்கு தௌபாவுடைய முக்கியத்துவம்? நாம் தௌபா செய்யாமல் இருந்திருந்தால் நமக்கும் ஷைத்தானுக்கும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. ஷைத்தான் தௌபா செய்யாமல் இருப்பதின் காரணமாக தான் அவன் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருந்தான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபா செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் சொல்றான், காலா, 2 பேரும், ஒருத்தர் மட்டுமல்ல, 2 பேரும் பாவம் செஞ்சாங்க. காலா, 2 பேரும் சொன்னார்கள், ரப்பனா, என்னுடைய இரட்சகனே, எங்களுடைய இறைவனே, எங்களுடைய ரப்பே, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் எங்கள் மீது அநியாயம் செய்து விட்டோம், எங்கள் மீது நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம். இதுதான் பாவத்தை உணர்வது, இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்வது, நான் செய்த பாவம் அப்படின்னு உண்மையாக உணர்வது. இதை விட்டுட்டு இதனால தான் அப்படி செஞ்சேன், அவர் இப்படி வந்தார், அதனால தான் இப்படி செஞ்சிட்டேன், காரணத்தை சொல்லி அல்லாஹ்கிட்ட தப்பிட்டு கொள்ள முடியாது. உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ், கண் பார்வையுடைய அசையை கூட அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ்கிட்ட போய் காரணத்தை சொல்ல முடியுமா? முழுமையாக சரணடைஞ்சிடும். யா அல்லாஹ், தெரிஞ்சுதான் பாவத்தை செஞ்சிட்டேன், யா அல்லாஹ், தெரிஞ்சுதான் பாவத்தை செஞ்சிட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் துவா கேட்டாங்க, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ என்ன மன்னிக்கல அப்படின்னு சொன்னா, வ தர்ஹம்னா, எங்கள் மீது இரக்கம் காட்டல அப்படின்னு சொன்னா, என்ன ஆயிடுவோம் நாங்கள்? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டமுள்ள மனிதராக நாங்கள் மாறிவிடுவோம், எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் யா அல்லாஹ் அப்படின்னு பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தான், இந்த உலகத்தில் அனுப்பினான். இதை நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு இதே சம்பவமாக நாங்கள் பார்க்கும் பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய சமுதாயத்திலிருந்து அல்லாஹுடைய கட்டளையை மீறி
அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? எந்த இடத்தில் இருந்தார்களோ அதே இடத்தில் அவர்களை தூக்கி போட்டுட்டான். எங்க? இந்த கடல் கப்பலில் இருந்தாங்க, கடலில் தூக்கி போட்டான். கடலில் எங்கே இருந்தாங்க? மீனுடைய வயிற்றில் இருந்தார்கள். எவ்வளவு நாட்கள்? 40 நாட்கள் மீனுடைய வயிற்றில். கடலுடைய இருள், கடலுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய இருள், ஒரு மீனுடைய வயிற்றில் இருள், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த நேரத்தில் நம்மளை மாதிரி சாக்கு சொல்லலை, நம்மளை மாதிரி வேற பேச்சு பேசலை. அவங்க கேட்கல, அதான் வந்துட்டேன், இதனால் வந்துட்டேன், அதனால் வந்துட்டேன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னீ குன்து மினஸ் ஸாலிமீன். யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், உன்னை தவிர வேறு யாரும் முழுமையாக தூய்மையானவன் வேறு யாரும் கிடையாது. இன்னீ குன்து மினஸ் ஸாலிமீன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களாக மாறிவிட்டேன். சுப்ஹானல்லாஹ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அல்லாஹ்ட்ட துவா கேட்டிருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துவா கேட்டிருக்கலாம். எல்லாத்தையும் விட இந்த 2 துவாக்கள், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் கேட்ட அந்த ஒரு துவாவை மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? இதுக்கு என்ன அர்த்தம்? குர்ஆன் என்ன வரலாற்று புத்தகமா? அவங்க வந்தாங்க, நபிமார்கள் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, வீட்டில் இருந்தாங்க, போனாங்க, மரணிச்சாங்க, இதெல்லாம் வரலாற்று புத்தகமா? அந்த வரலாற்றில், அந்த சம்பவத்தில் என்ன படிப்பினை வரக்கூடிய மக்களுக்கு கிடைக்கும்? அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை சொல்கிறான். அந்த துவா நமக்கு தேவைப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த துவாவை படித்தால் கஷ்டங்கள் லேசாகிவிடும். இந்த துவா தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் துவாவை கேட்கலாம். அப்போ தௌபா செய்யக்கூடிய வழிமுறை நாங்கள் என்ன பார்க்குறோம்? நாங்கள் நதாமத், நாங்கள் செய்த பாவத்துக்கு நாங்கள் அந்த தப்பை உணர்ந்து தப்பை செய்து விட்டோம் என்று ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். எந்த விதமான தப்பை ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது இப்போ நான் திருடுறேன் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் திருடுவேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு திருடக்கூடிய, அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தௌபா செய்யக்கூடாது. இப்போ நான் வட்டி வாங்குகிறேன், மறுபடியும் போய் வட்டி வாங்குவேன், அந்த எண்ணத்தோடு நாங்கள் தௌபா செய்யக்கூடாது. இப்போ நான் பொய் சொல்கிறேன், அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறேன், ஆனால் மறுபடியும் பொய் சொல்லுவேன், இப்படி நாங்கள் தௌபா செய்யக்கூடாது. நான் இப்போ சிகரெட்டு குடிக்கிறேன், மது அருந்துறேன், போதைப் பொருளில் பழக்கத்தில் இருக்கேன், பல பெண்களோடு தொடர்பில் இருக்கிறேன், பல தவறான காட்சிகளை பார்க்குறேன், படத்தை பார்க்குறேன், பாட்டை கேட்குறேன், ஆனால் இது முடித்த உடனே இன்றைக்கி தௌபா செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன படம் இருக்குன்னு அந்த எண்ணத்திலே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தௌபா அல்லாஹ் இடத்தில் கபூல் ஆகாது. லா யக்பலுல்லாஹ், அல்லாஹ் இப்படிப்பட்ட தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிகல்பின் காஃபில், அந்த உள்ளத்தில் எந்த விதமான கவலை இல்லாமல் இருக்கின்றதோ, அந்த உணர்வு இல்லாமல் இருக்கின்றதோ, அப்படிப்பட்ட தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சகோதரர்களே, பெரியோர்களே, தௌபாவில் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக நாங்கள் சரணடைய வேண்டும். யா அல்லாஹ், நான் செய்தது தவறுதான், யா அல்லாஹ் நான் செய்தது தவறுதான், நான் உணர்கின்றேன் என்று முழுமையாக மன உள்ளச்சத்தோடு நாங்கள் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். அடுத்தபடியாக இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் அஸ்ம், அதாவது மறுபடியும் அதை செய்யக்கூடாது என்ற உறுதியும் இருக்கணும். பழச செஞ்சதில் நமக்கு சோகமும் இருக்கணும், அந்த கவலையும் இருக்கணும், அடுத்த இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த உறுதியும் இருக்கணும். இன்றைக்கி தௌபா செய்கிறோம், ஆனால் நாளைக்கு படத்துக்கு போவோம் அப்படின்னு உறுதியில் நாங்கள் தௌபா செஞ்சால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த தௌபா எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. சகோதரர்களே, பெரியவர்களே, தௌபா செய்ய வேண்டும். செய்தால் என்ன நன்மை? இப்போ பார்த்தது சொர்க்கம், நன்மை, வெற்றி எல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ தௌபா செய்யும் பொழுது முழுமையாக அந்த உள்ளம் அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் தௌபா செய்கிறேன், நான் தப்பு செஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் இந்த தப்பை செய்ய மாட்டேன், இந்த தப்பை நீதான் மன்னிக்கக்கூடியவன், அந்த யகீன் இருக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் சரி, இன்னும் பல நபிமார்களும் சரி, துவா செய்யும் போது எப்படி துவா செய்வாங்க? நீ மன்னிக்கலன்னா வேற யாரும் மன்னிக்க முடியாது, நீ தான் மன்னிக்கக்கூடியவன், நீ தான் அத்தவாப், நீ தான் அர் ரஹ்மான், நீ தான் அர் ரஹீம். நம்பிக்கையோடு அல்லாஹ் மன்னிப்பானா?
சந்தேகமே இருக்கக்கூடாது சகோதரர்களே. இன்றைக்கி நம்ம நிறைய பேர்கிட்ட ஒரு சந்தேகம் என்ன இருக்குது தெரியுமா? இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன், ஷிர்க்காக இருந்தாலும் சரி, ஷிர்க்குக்கு அப்புறம் வரக்கூடிய அல்லது ஏதோ விரதத்தில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செஞ்சுருப்போம், ஆனால் சந்தேகத்தில் இருப்போம். ஒரு மனிதனுக்கு இப்படி செஞ்சிட்டேன், இஸ்லாத்துக்கு இப்படி துரோகம் செஞ்சிட்டேன், இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிட்டேன், தொழுகையை விட்டுட்டேன், அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு உள்ளத்தில் சந்தேகம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸுல் குதுசி, அதாவது அல்லாஹ்வே சொல்லுகின்றான் அந்த வார்த்தையை, மா இன்த தன் அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை எப்படி உணர்கின்றானோ, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கின்றானோ அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அடியான்ட்ட நான் இருப்பேன். நான் அதிகமாக கோபப்படுவேன் அப்படின்னு என்னுடைய அடியான் நினைத்தான் அப்படின்னு சொன்னால் நான் கோபப்படுவேன். என்னுடைய அடியான் நான் அதிகமாக மன்னிக்கக்கூடியவன் என்று நம்பிக்கை இருந்தால் நான் மன்னித்து விடுவேன். நாம் ரப்பிட்ட வைக்கக்கூடிய இந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கும் சகோதரர்களை பெரியோர்கள். மிக அழகான ஒரு வசனம் சூரத்து ஸுஹ்ருஃபில் வரக்கூடிய வசனம். குல், இப்போல்லாம் பார்த்தது நம்ம முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு இது பொதுவான ஒரு வார்த்தை, அஸமுல் ஆயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறந்த ஆயா எந்த விஷயத்தில்? நம்பிக்கை கொடுக்க விஷயத்தில். பாருங்கள், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி, யார்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான்? என்னுடைய அடியார்கள்ட்ட சொல்லுங்கள். அது இந்து, முஸ்லீம், காஃபிர், முஷ்ரிக், யஹூதி, நஸ்ரானி யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய அடியார்கள்ட்ட சொல்லுங்கள். அல்லாஹ் தன்னுடைய நிஸ்பத்தை கொண்டு சொல்லுகின்றான். மனிதர்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லலை, என்னுடைய அடியார்கள்ட்ட சொல்லுங்க. யா இபாதி, என்னுடைய அடியார்களே. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், எவர்கள் தன் மீது அநியாயம் செய்து விட்டார்களோ, தன் மீது பாவத்தை சுமந்து கொண்டார்களோ, தன் மீது பாவத்துடைய எல்லையை மீறிவிட்டார்களோ, அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அந்த பாவத்தில், அந்த குற்றங்களில் அதிகமாக தன் மீது அநியாயம் செய்து விட்டார்களோ, அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அதிகமாக பாவத்தை செய்து விட்டார்களோ, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ் மன்னிப்பானா? சந்தேகம் படக்கூடாது. அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வே சொல்றான் பாரு, இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான். யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன், எல்லா பாவத்தையும், நீங்கள் என்னென்ன பாவத்தை கொண்டு வந்தாலும் சரி, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவன். ஏன்? இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன்தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். அர் ரஹீம், அவன்தான் இரக்கம் காட்டக்கூடியவன். அவனை தவிர வேறு யாரும் இரக்கம் காட்ட முடியாது சகோதரிகளே. அவனை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தின் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ரப்பால் மட்டும்தான் நான் செய்த பாவங்களை மன்னிக்க முடியும். நான் செய்த குற்றங்களுக்கு பரிகாரம் ரப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்போ நாம் செய்த பாவங்களுக்கு நாங்கள் எப்போது பாவ மன்னிப்பு தேடுவோம் சொல்லுங்க பாப்போம்? ஒரு முறை கூட இறைவன்கிட்ட நெருங்கிறது கிடையாது. யார் யார்கிட்டையோ அழுகுறோம். நம்ம இன்றைக்கி பெண்களை பார்க்குறோம், தன்னுடைய தாய் தந்தை வீட்டுக்கு போயிட்டு அழுகுறாங்க, தன்னுடைய கணவன்ட்டு உட்கார்ந்து அழுகுறாங்க, பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து குடும்ப கஷ்டங்களுக்காக அழுகின்றார்கள். யார்கிட்டையோ போய் அழுகுறாங்க. அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பு சம்பந்தம் கிடையாது. எதுக்காக அழுகுறாங்க? ஏதாவது அவர் பார்த்து உதவி செய்வார். அல்லாஹு அக்பர். நாம் யார்கிட்ட அதிகமாக அழுவணும் சகோதரர்களே? நம்மளுடைய ரப்பிட்ட அழுவணும். நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி யார்கிட்ட அழுவணும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களையும் இறைவனிடத்தில் சஜ்தாவில் நெருங்கிய நேரத்தில் தான் சொல்லி கொண்டு அழுதார்கள். நம்ம பார்க்குறோம் ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில், இரவு நேரத்தில் 2 ரக்காத் தொழுது கொண்டு ஒரே வசனத்தை இரவு முழுவதும் படித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன வசனம்? வைன் தக்ஃபிர் லஹும், யா அல்லாஹ், இது உன்னுடைய அடியார்கள், இந்த அடியார்களை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால், மன்னிக்கக்கூடியவன், இவர்களை நீ தண்டித்தால் உன்னுடைய அடியார்கள்,
இவர்களை மன்னித்து விட்டால் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தோழர்களுக்காக சொன்ன அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சமுதாயத்திற்காக இரவு நேரம் முழுவதும் ஒரே வசனத்தை, ஒரே வரி வசனம், இரவு நேரம் முழுவதும் நின்று கொண்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அழுதாங்க. நிலைமை என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை இந்த உலகத்தில் அனுப்புகின்றான். போய் என்னுடைய அடியான் முஹம்மதை பாருங்கள், ஏன் அவன் அழுகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்குறாங்க, வந்து கேட்குறாங்க, எதுக்காக அழுகுறீங்க? ரப்புட்டே போங்க, அவனுக்கு தெரியும். ஒயாலம், அவனுக்கு தெரியும் நான் ஏன் அழுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறான். அப்போ மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தை நினைத்து கொண்டு தான் நான் அழுகின்றேன். பிரச்சனை கஷ்டம் யார்கிட்ட அழுவணும்? அல்லாஹ்கிட்ட அழுவணும், தௌபா செய்யணும். அல்லாஹ்கிட்ட தௌபா செஞ்சுக்கிட்டே அழுவணும். வாழ்க்கையில் கடனா, பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, உடல் பிரச்சனையா, எல்லா விதத்தையும் அல்லாஹ் சரி செய்ய தயாராக இருக்கின்றான். ஒரு படி அல்லாஹ்கிட்ட நாங்கள் முன் வந்தால் போதும். அல்லாஹ்கிட்ட கொஞ்சம் ஒரு படி எடுத்து வச்சா போதும், அல்லாஹ் நம்மக்கிட்ட நடந்து வருவான். அப்போ அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தி சொல்கிறாங்க? அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய சமுதாயத்தில் விஷயத்தில் நிராசை செய்ய அடைய மாட்டான், உங்களுக்கு நிராசை கொடுக்க மாட்டான், உங்களுக்கு நாளை மறுமையில் வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் அல்லாஹுடைய தூதர் அந்த தொழுகை முடிக்கிறாங்க. சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ்கிட்ட முழுமையாக, யா அல்லாஹ் நான் தௌபா செய்கிறேன், இந்த பாவத்தை விட்டு நான் விலகிறேன், ஃபஜ்ர் தொழுவில், இஷா தொழுவில், மக்ரிப் தொழுவில் பல தொழுகையை விட்டிருக்கிறேன், பல பெண்களோடு தொடர்பு வச்சிருக்கிறேன், பல ஆண்களோடு, அந்நிய பெண்களோடு, அந்நிய ஆண்களோடு நான் தொடர்பு வச்சிருக்கிறேன், இரவு நேரத்தில் சாட்சி செய்வதும், வீடியோ கால் இருப்பதும், தவறான காட்சிகளை பார்ப்பதும், வட்டி வாங்குவதும், பொய் சொல்வதும், புறம் பேசுவதும், இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பாவங்கள் குற்றங்கள் தன் மீது சுமந்து கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், இந்த பாவத்தை ஒன்னால் மட்டும்தான் மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ் விட்டு ஒரு முறை அழுதிருக்கிறோமா? இந்த கண்களிலிருந்து அல்லாஹுக்காக ஒரு முறை தண்ணீர் வந்தால் போதும். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, அந்த கண்ணீர், இந்த தண்ணீர் கண்ணிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் வந்தால் போதும், அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்குகின்றான். அல்லாஹுக்கு அவ்வளவு பிடிக்கும், தன்னுடைய அடியான் அவ்வளவு நெருங்கி வந்தான். அந்த சந்தோஷத்தை பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன். அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய இரட்டபடி அதாபுகளை கொடுப்பான். ஆனால் எவர்கள் தாப, தௌபாவை செய்து கொண்டு, வ ஆமன, ஈமான் கொண்டு, வ அமில சாலிஹன், நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஉலாஇக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றுகின்றான். தௌபா செய்வதற்கு முன்பாக நான் அல்லாஹுக்கு எவ்வளவு மாறு செஞ்சிருப்பேன், யான் எவ்வளவு அல்லாஹுடைய பேச்சை மீறி இருப்பேன், பொய் சொல்லி, வியாபாரம், புறம் பேசி, தன்னுடைய வீட்டில் பிரச்சனை, எல்லா விதத்திலும் அல்லாஹுக்கு நான் மாறு செஞ்சிருப்பேன். அவ்வளவு பாவங்கள் இருந்திருக்கும். ஆனால் அவ்வளவு பாவங்களுக்கு நாங்கள் என்ன செய்தால், ஒரு தௌபா செய்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்ய ஆரம்பித்தால் போதும், நான் எவ்வளவு அல்லாஹுக்கு மாறு செஞ்சனோ அது எல்லாம் அல்லாஹ் நன்மையாக கொடுப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படிப்பட்ட ஒரு நன்மை, ஒரு கூலி அல்லாஹ் எந்த ஒரு அமலுக்கும் சொன்னது கிடையாது. நீங்கள் திக்ரு செய்யுங்க, அல்லாஹ் உங்களோட பாவத்தை நன்மையாக மாற்றுவான், எந்த இடத்துலையுமே கிடையாது. வெறும் தௌபாவுக்கு தான் உங்களுடைய பாவங்கள் நன்மையாக மாற்றப்படும். எப்போது? தௌபா மட்டுமே தான் அதுக்கு வழி. இந்த உலகத்தில் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கும், கடல் அளவுக்கு நம்மளுடைய பாவங்கள் இருந்திருக்கும், அது எல்லாம் நன்மையாக அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான். என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட வரணும். வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும். அல்லாஹ் நேசிப்பது என்ன? நீங்கள் அல்லாஹ்ட்ட வரணும், அல்லாஹ்ட்ட மீளணும்,
அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சந்தோஷத்தை சொல்கிறாங்க. ஒரு அடியான் அல்லாஹ்கிட்ட தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னால், உதாரணமாக ஒரு அடியான், ஒரு மனிதன் பாலைவனத்தில் தன்னுடைய ஒட்டகத்தையும் தன்னுடைய ஒட்டகத்தில் சுமக்கக்கூடிய அந்த உணவுகளையும் எடுத்து கொண்டு செல்லுகின்றான். அந்த பயணத்தில் ஒரு கட்டத்தில் அவன் உறங்குவதற்காக சாய்ந்து படுக்கின்றான். அவனுடைய ஒட்டகம், அவனுடைய உணவு எல்லாம் அவனுடைய கண்களுக்கு முன்னால் இருக்குது, சாய்ந்து படுக்கிறான். கண் முழித்து பார்க்கும் பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்னால் அவனுடைய ஒட்டகமும் இல்லை, அவனுடைய உணவும் இல்லை. அவன் இங்கு அங்கும் தேடுகின்றான். எல்லா இடத்திலும் தன்னுடைய உணவையும் வாகனத்தையும் தன்னுடைய ஒட்டகத்தையும் தேடுகின்றான். எங்கே போச்சு, எங்கே இருக்குது? கண்ணியற்ற தூரமெல்லாம் மண்ணு மண்ணாக கிடக்குது. ஒதன் அன்னஹுல் மௌட், அவன் எண்ணிக்கொண்டான் அவனுக்கு மரணம்தான், இதுக்கப்புறம் போக வழி இல்லை, மரணம்தான். அவன் மறுபடியும் உறங்குகின்றான். தூங்கி எழுந்திச்ச பிறகு பார்க்கும் பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்னால் அதே ஒட்டகம், அதே உணவு அவனுடைய கண்களுக்கு முன்னால் அதே இடத்தில் நிற்கின்றது. அந்த மனிதனுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொன்னால், சந்தோஷத்தில் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹும்ம அன்த அப்துக் வ அன ரப்புக். யா அல்லாஹ், நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய ரப்பு. மகிழ்ச்சி சந்தோஷத்துடைய உச்சகட்ட நிலையில் சென்று விட்டு வார்த்தையை தவறாக சொல்லிவிட்டான். அந்த சந்தோஷத்துடைய அந்த எல்லை அவன் தாண்டித்தான். அந்த சந்தோஷத்தை விட அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்யக்கூடிய மனிதனை நேசிக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணமாக சொல்லி புரிய வைக்கிறான். நம்ம அல்லாஹ்கிட்ட திரும்பி வரும்பொழுது அல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய பேச்சை கேட்காம போனவன் திரும்பி என் கிட்ட பேச்சை கேட்பதற்காக வரான். எந்த எண்ணத்தில் வந்தாலும் என் கிட்ட வரானே சந்தோஷம். இப்போ இருக்கக்கூடிய உலக வாழ்க்கை மக்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இன்றைக்கி ஒரு சின்ன பிள்ளை, வீட்டில் வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் சின்ன பிள்ளை சேட்டை செய்கிறான். நிறைய சேட்டை செய்யும் பொழுது ஒரு 5 வயசு சேட்டை செஞ்சு தன்னுடைய பெற்றோர்கள் கோபத்தில் என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. ஏன் இப்படி சேட்டை செய்கிற, ஏன் இந்த மாதிரி பேச்சு கேட்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் அவ்வளோ காயம் ஏற்பட்டுடுச்சு. அந்த பிள்ளை கோபத்தில் என்ன செய்கிறான், அந்த பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காமலே அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடான். ஓடி போயிட்டு காணாமல் போயிட்டா அப்படின்னு பெற்றோர்கள் ஒரே பிள்ளை அப்படின்னு அழுது கொண்டிருக்கிறாங்க வீட்டில். பல காலம், பல நேரம், பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து 25 வயசு அந்த பிள்ளை திருமணமாகி அந்த மனிதன் இந்த பெற்றோர்கள்ட்ட திரும்பி வரான். தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட பேசுவோம், நம்ம செஞ்சது தப்பு தான், எதுவாக இருந்தாலும் நாங்கள் இப்படி போயிருக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய தப்பை உணர்ந்துட்டு பெற்றோர்கள்ட்ட பேசுறதுக்காக, அத்தாட்ட பேசுறதுக்காக வரான். இப்போ நீங்கள் சொல்ல வேண்டும், அந்த வரக்கூடிய அந்த பிள்ளையை அந்த பெற்றோர், அந்த தந்தை எங்கடா போன அப்படின்னு மறுபடியும் அடிக்க கை ஓங்குவாரா, எங்கடா போன மகனே என்று கட்டி அணைப்பதற்காக கையை தூக்குவார்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். தன்னுடைய பிள்ளை எங்கே போனான் அப்படின்னு அந்த சந்தோஷத்தில், அந்த கவலையில் தன்னுடைய பிள்ளையை கட்டி அணைப்பார்கள். இது மனிதனுடைய இரக்கம். மனிதனுடைய இரக்கம் பல கோடி தாய்மார்களுடைய பாசத்தை அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மீது வைத்திருக்கிறான். தன்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்குகின்றான் என்று சொன்னால் அல்லாஹுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சுப்ஹான் அல்லாஹ். எங்கே போயிட்டான் என்னோட பேச்சை கேட்காம திருப்பி வரானே, அவனுக்கு தெரியும் என்னை தவிர வேறு யாரும் இந்த பாவத்தை மன்னிக்க முடியாது, என்னை தவிர இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் வேறு யாரும் இல்லை. அந்த அடியான் தெரிந்தோ தெரியாமலோ என் பக்கம் வரானே, அந்த சந்தோஷம் அல்லாஹுக்கு பிடிக்கும். அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிக்கின்றான். இந்த இடத்துல ஷைத்தான் வருவான் கண்டிப்பாக. என்னப்பா இவ்வளோ பாவம் செய்கிற, மறுபடியும் அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிற, எதுக்கு தௌபா செய்யணும்?
உடனே பாவம் செஞ்சுட்டு அப்புறமா செய்வோம் அப்படின்னு தாமதப்படுத்துவான். ஏன்? தௌபா செஞ்சால் அல்லாஹ்ட்ட நம்ம நெருங்கிடுவோம். ஷைத்தான் அதை தான் தாமத்தை செய்வான். அந்த தௌபா செய்யாமல் அப்படியே தடுப்பான். அந்த தௌபா செய்யணும், அப்போ தான் அல்லாஹ்ட்ட நெருங்க முடியும். இன்றைக்கி நம்மளுடைய உள்ளத்தில் சந்தேகம் வரும்ல, இவ்வளோ தப்பு செஞ்சிட்டோம், இவ்வளோ பாவத்தை செஞ்சிட்டோம், அல்லாஹ் மன்னிப்பானா? கண்டிப்பாக மன்னிப்பான். அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான். அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்காக தௌபாதான் இலகுவான சிறந்த வழி. அல்லாஹுடைய தூதர் இதுதான் நமக்கு வழிமுறையாக சொன்னார்கள். பரம சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நெருங்குவதற்காக தான் செய்த பாவங்களை முழுமையாக உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவும் எந்த நேரத்தில் தெரியுமா? தனிமையாக இருந்து, தனிமையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அழுது கொண்டு 2 ரக்காத்து தொழுது கொண்டு சஜ்தாவிலே ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் தன்னுடைய கண்கலந்து வரக்கூடிய தண்ணீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹுக்கு அந்த மனிதன் அவ்வளவு பிடிச்சு போயிடுவான். அந்த நேரத்தில் நாம் என்ன துவா செஞ்சாலும் சரி அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் முதல் வானத்தில் அழைப்பு கொடுக்குறான். யார் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, வாங்க, நான் அவங்களோட தௌபாவை மன்னிச்சு வெற்றுறேன், அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறேன், என்ன கேட்கணுமோ கேளுங்க, நான் கொடுக்குறேன். 7 வானத்திலிருந்து முதல் வானத்தில் வரக்கூடிய ரப்பு. ஆனால் இன்னைக்கு பாவத்திலிருந்து மீண்டு தௌபாவின் பக்கம் வருவதற்காக பெட்ஷீட்டை தூக்கி நகர்த்த முடியல நம்மளால். ஒரு கையை தூக்கி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்க முடியல நம்மளால். கேட்ட டைம் இல்லை, பிஸி. அல்லாஹு அக்பர். பாவ மன்னிப்பு கேட்பது எவ்வளவு சிறந்தது என்று நாங்கள் வரலாற்றில் படிக்க வேண்டும், ஹதீஸில் படிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், 8 இடங்கள் தான் குர்ஆனில் அல்லாஹ் நேசித்த மனிதர்கள். அதில் ஒன்று, இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடிய மனிதனை அல்லாஹ் நேசிக்கின்றான். இப்போ தௌபா செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நிறைய நன்மைகளை, நமக்கு நிறைய வெற்றிகளை, நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் அல்லாஹ் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌபா செய்யக்கூடிய மக்களாகவும் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும் இன்ஷா அல்லாஹ். வகூல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு லகஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.